அப்ப மணி, இன்னைக்கு சத்யா கூண்டோட கைலாசம் போயிடுவான்னு சொல்லு. ஆமா தலைவரே, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு வெடிக்கிற சத்தம் உங்க காதுல கேட்கும் பாருங்க. ஏப்பா மணி, நம்புற மாதிரி சொல்லுப்பா. அங்க வெடிக்கிறது இங்க எப்படிப்பா சத்தம் கேட்கும்? கேட்கணும், அதான் ஸ்கெட்ச் மணி. ஹலோ சொல்லுண்ணா. என்னாச்சு? அண்ணா பாம்பு வெடிச்ச சத்தம் எதுவும் கேட்கல, இன்னும் வெடிக்கல. வெடிச்சதும் நானே கால் பண்றேன். ஓகே. ஆ போதுமா? எந்த நேரத்திலையும் பாம்பு வெடிக்கலாம். சத்யா சாவறத யாராலையும் தடுக்க முடியாது. அவங்களோட சேர்ந்து பிரபுவும் அந்த பிள்ளைங்களும் நிச்சயம் சாவ போறாங்க. சத்யா, என் ஃபைனான்ஸ் கம்பெனியை காலி பண்ணிட்டு நக்கலா சிரிச்சல்ல, இன்னைக்கு நீ சாவுடி. நான் சந்தோஷமா சிரிக்கிறேன். எம்எல்ஏ சார், உங்க ரூட் கிளியர். எலெக்ஷன்ல உங்களை எதுக்க உங்களுக்கு ஆளே கிடையாது. ஆமா ரோஹன், தேர்தல் பிரச்சாரத்தை நாளைக்கே ஸ்டார்ட் பண்றோம். என் எலெக்ஷன் போஸ்டரும் சத்யாவோட கண்ணீரஞ்சலி போஸ்டரும் ஒரே செவுத்துல ஒட்டினாதான் எனக்கு சந்தோஷம். நீங்க சந்தோஷப்படுறது நடக்கும். எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சு மந்திரி ஆவீங்க. அப்புறம் சத்யா இல்லாத மஜிலி குப்பத்தை கூறு போட்டு வைக்கிறேன். ரோஹன், முதல்ல அந்த சத்யா செத்துட்டான்னு செய்தி வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு வான வெடிக்க பாரு. அடுத்ததா ஷோல்டர் ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க பண்ண போறது ஒரு ரொம்ப முக்கியமான பிராக்டிஸ். அதுக்கு முன்னாடி எதிராளி ஃபோர்ஸா தாக்கும்போது உங்க காலை எடுத்து வைக்கிற ஸ்டெப் தான் உங்களை பேலன்ஸ் பண்ணும். இதுல நீங்க 2 பேரும் ஏறி குதிங்க, அப்பதான் உங்களோட தை ஸ்ட்ராங் ஆகும். நல்லா ஸ்ட்ராங்கா ஜம்ப் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணு. சரி. இருக்கிறீங்க நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா செய்றீங்க, சரியா இல்லையே? ஒன்னும் இல்லக்கா, நீங்க சொல்லி கொடுங்க, நாங்க கரெக்டா பண்றோம். சரி, நான் பண்ணி காமிக்கிறேன். பரவாயில்ல, ரோடி பேபிக்கு கால் வலி வரல. இப்படியே பிராக்டிஸ் பண்ணா போதும். ச்சே, வெடிச்சா வேலை முடிஞ்சிரும் போயிடலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ரோடி பேபி, என்னாச்சு? ஹீராமல் பேபி சொல்றேன். ஒரு ஆச்சரியம் இல்ல, குதிச்சால கால்ல பெயினே தெரியல உங்க பேபி. இது பாரு பாரு, ரத்தமே வரல பாரு. பாரு பாரு உங்க பேபி. ரோடி பேபி, உன் கால் வலிக்கலனா உடம்பு கியூர் ஆயிட்டு வருதுன்னு அர்த்தம்.
அப்படியா சொல்றா? ஆமா ரோடி பேபி. இவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்க போய் கடைசியில நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டேன் பாத்தியா? ஆமாங்கக்கா, இப்படியே பண்ணீங்கன்னா சீக்கிரம் ப்ரூவ் பண்ணி எஸ்ஏ ஆயிடுவீங்க. கரெக்டா சொன்னேன். சரி சரி சரி, அடுத்தது கை ஸ்ட்ரென்த்துக்கு ரோப் இழுக்க போலாம். அமுல் பேபி, நீ முதல்ல அங்க போய் உட்காரு போ. வா 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 உட்காரு. வாங்க தூக்கினா எடுங்க எடுங்க. ஓகேவா? ரெடி ரெடி? டைட்டா புடி. ஓகேக்கா. இழுத்து புடி. ரெடி? ரெடிக்கா. ரெடிக்கா. புடிங்க. இழுங்க. நீங்களா என்ன குழந்தைங்களா? நான் தனியா தானே இழுத்துன்னு இருக்கிறேன். நல்லா புடிங்க. ரெடி? ரோடி பேபி, என்ன கலக்குற? நீ லேடி சிங்கம் தான். ஐயோ சத்யாக்கா, உங்களை போய் ஃபிட்னஸ் இல்லைன்னு எப்படி சொன்னாங்க? இப்ப மட்டும் அவங்க உங்களை பார்த்தா உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படியே என்ன பாராட்டுனே இருங்க. இப்படி பண்ணா நாளைக்கு நீங்க டோர்னமெண்ட்ல ஜெயிச்ச மாதிரி தான். போய் பஞ்ச் பிராக்டிஸ் பண்ணலாம். வாங்க போலாம். வாங்க பேபி. நஸ்ரீன், ரோடி பேபி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டா. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ ஒன்று செய், நாங்களே பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். நீ அவட்ட சொல்லு. ஓகே சார், சொல்றேன். அனிதா, ஒரு தடவை போனா பரவாயில்ல, 100 தடவை போயிட்டே இருக்கு. இந்த உடம்பு தாங்குமா? ஆடாத ஆடாத ஆட்டாத, மெதுவா உட்காரு. மறுபடியும் குடல அலசி விட்டுற போது. சத்யா ஜிம்முக்கு போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. நாம தான் இப்படி பஞ்சராய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏம்மா சித்தி, நாம கொடுத்த பேதி மாத்திரை நமக்கே எப்படி வந்துச்சு? நம்ம பிளான தெரிஞ்சுக்கிட்டு யாரோ நமக்கே ஆப்பு வச்சுட்டாங்க. யாரா இருக்கும்? ஒருவேளை சௌமியாவா இருப்பாளோ? அவ
நம்ம கிட்ட நேருக்கு நேரா சண்டை போடுறவடி. அவெல்லாம் அப்படி செய்ய மாட்டா. ஆமா. ஆ, ஒருவேளை மாமாவா இருக்குமோ? யாரு? எங்க அப்பாவா? அட போங்க சித்தி. அவருக்கு வர வர சத்யா மேல பாசம் ரொம்ப பொங்கி வழியுதுடி. பெத்த மகளை விட மருமகதான் அவருக்கு ரொம்ப பெருசு. பேதி மாத்திரம் உங்க வயித்தோட சேர்த்து மூளையும் அலசிருச்சு சித்தி. அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. ஏய், நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்டி. யார் சித்தி? அவளுக்கு ரொம்ப நாளா நம்ம மேல காண்டு இருக்கு. அதான் வெயிட் பண்ணி நம்மள வச்சு செஞ்சிட்டா. யாரு? சமீபமா அவளை நான் கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். அவ ஒன்னும் சாதாரணமான ஆளெல்லாம் கிடையாது. யாருன்னு சொல்லுங்க சித்தி. சொல்றேன். அவளுக்கு அந்த சத்யானா ரொம்ப உசுரு. அதான் நம்ம ஜோலிய முடிச்சுட்டாடி அம்மா. அது யார் தெரியுமா? அட சீக்கிரம் சொல்லுங்க சித்தி. சொல்றேன். அது தோ அம்முதா. அவதான். ஏதாவது சொல்லிட போறேன். எனக்கு வயிறு முடியலன்னு உட்கார்ந்துட்டு இருக்க. ஷோ ஏன் சித்தி சிங்கம் புலின்னு பில்டப் கொடுத்துட்டு கடைசியில இந்த எலிக்குட்டி சொல்றீங்க? அப்பா கடவுளே, அவளை ஒழிக்கிறதுக்கு உங்களை போய் கூப்பிட்டேன் பாருங்க. எல்லாம் என்ன சொல்லணும். ஏய், இந்த பேதி ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். பிராக்டிஸ் பண்ற அந்த சத்யாவை என்னடி பண்றது? அவ எஸ்ஐ ஆகவே கூடாதுடி. சித்தி நமக்கு டைம் இல்ல. அவ ஜிம்முக்கு தானே போயிருக்கா. அவளை அங்க போய் நம்ம காலி பண்றதுக்கு ஏதாவது செய்யலாம். ஜிம்ல போய் என்னடி பண்றது? அங்கெல்லாம் நல்லா வெயிட்டா தானே இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணு அவ மேல விழுகிற மாதிரி பண்ணிரலாம். ஹலோ, சாப்பிட மதியானம் வந்துருவீங்களா? வாங்க, என்ன சொல்றான்னு கேப்போம். வாங்க சித்தி, எந்திரிங்க. வாங்க, பாத்து. அப்பா, வா போங்க. இல்ல நான் வேணா எடுத்துட்டு வரவா? வேணா நாங்களே வரோம். அண்ணா, ஜிம் பக்கத்துல தானே இருக்கு. நான் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நாங்க ஜிம்ல இல்ல, பாக்ஸிங் சென்டர்ல இருக்கோம். ஓ, அண்ணி பாக்ஸிங் சென்டர்லயா? இப்ப பிராக்டிஸ் பண்றாங்களா? ஆமா, நாங்களே வந்துறோம். சரிண்ணா. ஓகே. அண்ணி வரதுக்குள்ள நாட்டுக்கோழி முட்டைய பொரிச்சு வச்சிட வேண்டியதுதான். பெத்தவளுக்கு இங்க பேதி போய் பொறிஞ்சு கிடக்கு. இதுல அந்த சத்யாவுக்கு நாட்டுக்கோழி முட்டைய பொரிச்சு வைக்கிறாளோ. சித்தி அதை விடுங்க. சௌமியா இல்லனா நாம ஜிம்முக்கு போயிருப்போம். வாங்க, பாக்ஸிங் சென்டருக்கு போய் மறுபடியும் வீல் சேர்ல உட்கார வைக்கலாம். வாங்க சித்தி. வா. ஆரம்பிங்க. இங்க அடிக்கிற அடியோட ஸ்ட்ரென்த்தை வச்சுதான் நாளைக்கு நீங்க ஜெயிக்க போறீங்களா இல்லையான்னு தெரியும். சரிக்கா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கக்கா. ஆமா, நீ வா. சரி வா.
ஒரு நிமிஷம் வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்னக்கா? இல்ல நாளைக்கு டோர்னமெண்ட் வச்சிங்கன்னு இன்னைக்கு பஞ்ச் பேக் ட்ரைனிங் பண்ணா உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க முதல்ல என்னண்ட ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. கடைசியில வேணா கொஞ்ச நேரம் நம்ம பஞ்ச் பேக்ல பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இருங்க நான் வந்துடுறேன். ரெடி பேபி வேணாம், கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடு. 2 நிமிஷம் அமல் பேபி. புள்ளைங்க நாளைக்கு ஜெயிச்சே ஆகணும். அரைகுறையா விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் இப்போ வந்துடுறேன். சரிங்க பாருங்க, எதிரில் ஒரு ஆள் நின்று பஞ்ச் பழகுனாதான் நாளைக்கு எதிராளிய பாக்குறப்போ பயம் வராது. 2 பேரும் ரெடியா? ரெடிக்கா. ரெடி. நல்லா நல்லா ஃபோர்ஸ். வேகமா. டபுள் பஞ்ச் அடி. ட்ரிபிள் பஞ்ச் அடி. சூப்பர். ஓகே ஓகே. ஸ்பீடா ஸ்பீடா. போதும். ரெஸ்ட் எடுத்து பண்ணோம். சரியா? ஓகேக்கா. ரேகா கரெக்டா அடிக்கணும்னா கரெக்டா அடி. ரெடி 1 2 3. ரிலாக்ஸ் அடிக்காத ரேகா. நல்லா பவர் ஆடி. நல்லா டபுள் பஞ்ச் அடி. ஃபாஸ்டா. போதும், இதுக்கு மேல ரவுடி பேபியை பிராக்டிஸ் பண்ண விடக்கூடாது. நஸ்ரின் வா. நீ இன்னும் ஃபாஸ்டா பண்ணு. சரியா? கான்சென்ட்ரேட் பண்ணு. ஓகேவா? ரொம்ப ஸ்லோவா இருக்கு. பண்ணு. ரெடி? ஃபாஸ்டா. எங்க ஃபோக்கஸ் வச்சிருக்க நீ? கவனம் விளையாட்டுல இருக்கணும். எதுக்கு இப்ப பஞ்ச் பேக் ஆண்ட போற? சாரிக்கா, நான் சரி பண்ணிக்கிறேன். சரி ரெடி. ஏன் இவ்ளோ கேப் எடுக்கற? ஸ்பீடா. என்ன கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் செட் பண்ண பார்த்தா இவ்வளவு நேரம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காளே. பரவாயில்ல, இவ ட்ரைனிங் கொடுக்கறதா நினச்சி இவளோட லெக் ஷோல்டர் ஆர்ம்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டா. நம்ம போட்ட பிளான் கரெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் ரவுடி பேபி அக்ரெசிவாக ஆகவே இல்லை. இன்னும் 2-3 நாளைக்கு இதே மாதிரி பிளான் பண்ணால் அவளோட மைண்டும் கான்சன்ட்ரேஷனும் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் ட்ரைபுனல்லையும் ப்ரூவ் பண்ணிடுவாங்க. என்ன இவ்வளவு நேரமாகி இன்னும் பாம்பு வெடிக்கல? இன்னும் பஞ்ச் பேக்கை யாரும் குத்தாம இருக்காங்களோ? உள்ள என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை பிரியாணி தின்னுட்டு தூங்கிட்டாங்களா? சரி, உள்ள என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம். வேணாம். நம்ம கெட்ட நேரம் எட்டி பார்க்கும்போது பாம்பு வெடிச்சிருச்சுன்னா சத்யாவோட சேர்ந்து நாமளும் போய் சேர வேண்டியதுதான். வேணாம் இங்கிருந்தே பார்ப்போம். வெடிச்சதுக்கு அப்புறம் உள்ள போய் பார்ப்போம். சித்தி நில்லுங்க, இங்க பாருங்க அவளோட காரு. இந்த வழியா போனா நம்ம சத்யா கிட்ட மாட்டிக்குவோம். இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டு போலீஸ் மாதிரி விசாரிச்சுட்டே இருப்பா. அப்புறம் எப்படி உள்ள போறது? பின்பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க.
பேதி மாத்திர பிளானும் நாசமா போச்சு. எங்கேயாவது ஏதாவது பண்ணி சத்யாவை நடக்க முடியாம செஞ்சிடணும். இனிமே அவளால பிராக்டிஸ் பண்ணவும் முடியாது, ட்ரைபுனல்ல ப்ரூவ் பண்ணவும் முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை செய்ய நான் கேரண்டி. சித்தி வாங்க. முன் வழியா போகாம பின் வழியா போறாங்க. யார் இவங்க? சரி, 4 பணத்தோட சேர்த்து 6வது பணமா போய் சேரட்டும். ஓகே 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 போதும். இப்போ பஞ்ச் பண்ணீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா பஞ்ச் பண்ண முடியும். நஸ்ரின், நீ ட்ரை பண்ணு. ஓகே பண்றேன்.